Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உருளைக்கிழங்கு வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான ஆலு தம் கிரேவி தாங்க பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரோட்டி, நான், பூரி எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ உருளைக்கிழங்கு கிரேவி செய்யறதுக்கு இங்க ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடானதும் இதுல ஒரு 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம உருளைக்கிழங்கு ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். அதனால எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு சேர்த்துருக்கேன். இது வந்து 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொரிச்சு எடுக்க கரெக்டாக இருக்கும். இங்கே 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. உங்ககிட்ட பேபி பொட்டேட்டோ கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதில் கூட செய்யலாம். இல்லைனா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்க தனியாக ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஃபோர்க்கு இல்லை நைஃபு கத்தி ஏதாவது வச்சு குத்திடுங்க. சும்மா ஒரு 2-3 இடத்துல குத்தி விட்டுருங்க. அதே போல் எல்லா உருளைக்கிழங்கையும் வந்து நம்ம குத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃப்ரை பண்ணும்போது உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகும், கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா குத்தியாச்சு. ஒரு 2-3 இடத்துல நான் வந்து நல்லா குத்தி எடுத்துருக்கேன். இப்போ இதே போல் நம்ம மீதி எல்லா உருளைக்கிழங்கையும் குத்தி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயும் இங்கே வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு பொறுமையாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சுங்க. இது வந்து நல்லா செவந்து வர்ற வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த மாதிரி மேலெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரையும் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு 4 நிமிஷம் ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த மேல் லேயர் எல்லாம் நல்லா செவந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் எக்ஸ்ட்ரா இருந்த எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெயை வச்சுருக்கேன். அதே கடாயில் எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்கும். அதனால் வந்து ஆல்ரெடி நான் சூடாக இருக்கிறதுனால ஒரு 4-5 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 10-15 பல்லு பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு 3 வரமிளகாய் எடுத்துக்கலாங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிளகாய் தூளும் சேர்ப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 10 முந்திரி பல்லு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதோட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அரைக்க போகிறோன்றனால ரஃபாக கட் பண்ணிட்டா போதும். இதை வந்து நம்ம நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல, 1 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 பெரிய சைஸ் தக்காளி, 2 வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் தக்காளி சீக்கிரம் நமக்கு குழைவாக வதங்கி வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷமாவது வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி வந்து நமக்கு நல்லா குழைவாக வதங்கி வரணும். அதில் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நம்ம மூடி வைக்கும்போது இடையில ஒரு 2 டைம் அது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்ச எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றியாச்சு. இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. இப்போ நான் அதே கடாய் தான் வச்சுருக்கேன். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குனது அப்படின்றதுனால நான் வந்து வாஷ் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு ஒரு 20-30 செகண்ட் வறுத்து விட்டுக்கோங்க. ஜீரகம்லாம் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரணும்.
இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெயோட நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோன்றதுனால நான் வந்து இப்போ சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. மசாலா பச்சை வாசனை போய் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதோட நம்ம தேவையான வறுத்து எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இன்றைக்கி செய்கிற அளவு வந்து ஒரு 4 பேர்கிட்ட சாப்பிட்லாங்க. அந்தளவு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்க்க குவான்டிட்டி நம்ம கம்மியாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம அதிகம் தொட்டு சாப்பிட மாட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து அதே மிக்சர் ஜாரில் ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாங்க. நமக்கு இந்த ஆலு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி நான் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன். உங்களுக்கு லிக்யூடாக வேணும், தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் வாசத்துக்கு வேணால் சேர்த்துக்கலாங்க. அதோட வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு பச்சை மிளகாய் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி முடித்ததுமே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நமக்கு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது. இது ஒரு மூடி போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்து வரணும். அது வரை வேக வச்சுக்கலாம். இப்போ இங்கே 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு நல்லா திக்காகி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு உருளைக்கிழங்குலாம் வெந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கையால் லைட்டாக பாருங்கள் வெந்திருக்கானே. எனக்கு வந்து நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகலாம் அப்படின்றதுனால நான் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறேன் மறுபடியும். இப்போ இதோட நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழையை தூவி விட்டுலாங்க. இதை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ இங்கே 3 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் நமக்கு நல்லா மசாலா எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கிரேவி திக்காகிடுச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா நமக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட ஆலு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம கடைகளில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.